எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியை கெடுக்கிற சூழ்நிலைகள் வரும், ஆனால் கர்த்தர் அவைகளை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாமே நிரந்தரம் கிடையாது, எல்லாமே தற்காலிகமானது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள் தற்காலிகமான ஒரு பிரச்சனை. ஆமென். அதுதான் நீங்க ஞாபகம் வைத்துக்கணும். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. We are waiting for that glory that is going to be revealed in our life. So we need to understand every problems, every sufferings and every temptations and every trials are temporary. Hallelujah. Temporary ah permanent ah. Amen. கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ எல்லாம் குடிமுழுகி போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படி நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, God has solution for every sufferings in your life. Hallelujah. Every suffering that you go through is under control of our Lord Jesus Christ. Hallelujah. Amen. திடீரென்று ஒரு பெரிய கடல்ல ஒரு புயல் வருகிறது, அந்த படகுக்குள்ள தண்ணீர் போய்விடுமோ என்ற ஒரு பயம் வருகிறது. அதுவும் டெம்பரரி தான். ஒரு ஆளியா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. டெம்பரரி தானா? திடீரென்று திராட்சரசம் குறைவுபட்டு ஒரு ஷார்டேஜ் ஆகிறது. It can be a scarcity in your life. It may be a financial scarcity, or it may be a health scarcity, or whatever it is. உங்க வாழ்க்கையில எல்லா குறைவுகளையும் அவர் மாற்றி நிறைவை கொண்டு வருகிறார். அந்த குறைவு தற்காலிகமான ஒரு குறைவு. ஒரு சொல்லுமா?